ஓம் ஸ்ரீ காளீயனர்தனாய நமஹ. ஓம் ஸ்ரீ பக்தஜனப்பிரியனே நமஹ. இப்போ நம்ம 57வது தசகத்தில் இருக்கோம். 57வது தசகம் பிரளம்பாசுரவதம். இதில் 2 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அதாவது பலராமரோட கையில் கோளோட பாலர்களோட விளையாடிண்டு பாண்டரீகம் அப்படின்ற ஆலமரத்தை போய் சுவாமி அடையிறத நம்ம 2வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அடுத்து 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். தாவத் தாவக நிதன ஸ்புரஹ யாலுர் கோபமூர்த்திர் அதாயலூஹு தைத்ய பிரளம்ப நாமா பிரளம்ப பாஹும் பவந்தமாபேதே. தைத்தியன்னா அசுரன். அப்போ பிரளம்பன்ற அசுரன் எப்படி வந்தான்? கோபனாக மாறிண்டு தன்னை கோப சிறுவனாக வேஷமிட்டுண்டு நெஞ்சில் இறக்கமற்றவனான அவன் உம்மை கொல்ல விரும்பி கோப வேஷத்தில் அந்த கோபர்கள் சிறுவர்கள் மாதிரியே வேஷம் பூண்டுண்டு முழந்தாள் வர நீண்ட கை படைச்ச உம்மை நாடி வந்தான் இல்லையா அப்படின்னுட்டு சுவாமியை நோக்கி அந்த அசுரன் வந்ததை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஜானன் அப்பிய விஜானன் இவ தேன சமம் நிபத்த சௌஹார்த்தः வடநிகதே பட்டு பசுப வியாபத்தம் துவந்த்வ யுத்தம் ஆரப்தः. அப்போ அசுரன்னு சுவாமிக்கு தெரியாதா? அசுரன் நன்னாவே தெரியறது அவருக்கு. ஆனால் ஒன்றும் அறியாதவர் போல் இருந்துக்கிறார். அப்போ அவனோட நெருகி ஸ்நேகம் செஞ்சுண்டு கெட்டிக்காரர்களான கோப சிறுவர்களோடு சேர்ந்துட்டு துவந்த யுத்த விளையாட்டை ஆலமரத்தடியில் துவக்கி வைக்கிறார். துவந்த யுத்தம் ஆரப்தாக, அதாவது அவனோட துவந்த யுத்தத்திலேயே அவனை வதச்சுடலாம்னு நினச்ச சுவாமி விளையாட்டு பண்ணுற மாதிரி அந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறார். கோபான் விபஜ்ய தன்வன் சங்கம் பலபத்ரகம் பவத்கம் அபி த்வத் பலபீரம் தைத்யம் த்வத் பலகதம் அன்வமன்யதா பகவன். இப்போ பகவானே கோபர்கள் 2 கட்சியாக பிரிஞ்சுண்டா. அப்போ 2 கட்சியாக பிரிஞ்சுட்டோன்னே சங்கம் பலபத்ரகம் பவத்கம் அபி, அதாவது ஒருத்தர் பலபத்ரன் தலைமையிலையும் மற்றொருவர் உம்முடைய தலைமையிலையுமா 2 குழுக்களாக அவள் பிரிஞ்சுட்டு உம்மை பலத்தை கண்டு பயந்த அசுரனை உம்மை எதிர்த்து விளையாடாமல் இருக்க உம்மை கட்சியிலேயே இருக்க நீங்களே அனுமதிச்சிங்க இல்லையா அப்படின்னுட்டு சுவாமியை பற்றி இந்த ஸ்லோகம் சொல்கிறது. கல்பித விஜேத்ரு வஹனே சமரே பரயூதகம் ஸ்வத இததரம் ஸ்ரீதாமா நமத்தாஹ பிரஜீதோ பக்ததாசதாம் பிரதாயன். அப்போ இதில் என்ன அந்த போட்டியில் ஒரு விஷயம்னாக்கா தோத்தவா ஜெயித்தவாளை தோளில் தூக்கிண்டு போகணும். இதுதான் அந்த பந்தயத்தினுடைய கட்டளை எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. அப்போ விளையாட்டு போரில் தோத்த நீர் பக்ததாசன்னு விளங்க எதிர்கட்சியில் இருந்த உம்முடைய மிக பிரியரான ஸ்ரீதாமர் அப்படின்றவரை பக்ததாசதாம் பிரதயன், அதாவது நீங்கள் தான் பக்தனுடைய தாசனாச்சே, உமக்கு அதில் என்ன கஷ்டம் இருக்க போகிறது? ஸ்ரீதாமன் அப்படின்றவரை நீங்கள் சுமந்துட்டு போனீங்க இல்லையா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஏவம் பஹூஷு விபூமன் பாலேஷு வஹத்சு வாஹ்யமானேஷு ராம விஜிதஹ பிரலம்போஜஹார தம் தூரதோ பவத் பீத்யாம். எங்கும் விபூமன், எங்கேயும் நிறைஞ்ச ஈசா இப்படியாக சிறுவர்கள்லாம் சுமப்பவர்களாகவும் சுமக்கப்படுறவாளாகவும் மாறிண்டு விளையாடிகிட்டே இருந்தா பலராமனால் ஜெயிக்கப்பட்ட பிரளம்பன் உம்மக்கிட்ட பயத்தினால பலராமரை தூக்கிண்டு வெகு தூரம் போயிட்டான் இல்லை. ஏன்னா உம்மக்கிட்ட அவனுக்கு நேரம் மோதுறதுக்கு பயம். அப்போ பலராமரை தூக்கிண்டு ரொம்ப தூரத்தோ பவத் பீத்தியா, பீதி பயத்தினாலேயே அப்படி தூரமாக போயிட்டான் இல்லையா. त्वद्दूरं कमयन्तं त्वं दृष्ट्वा हलिनी विहितकरिमभरे दैत्यस्वरूपमागाति यत् रूपात् सहि बालोऽपि सहितो भूत्. அப்போ உங்ககிட்டேருந்து விலகி அவன் வெகு தூரம் போக்கிறத பார்த்து பலராமர் தம்முடைய உடலை அதிக பலுவாக்கிட்டார். அப்போ அசுரன் தன்னுடைய சுயரூபத்தை எடுத்துக்கிறான். அவனை சோதிக்கிறதுக்கு பலராமர் இந்த வேலையை பார்த்தார். அப்போ அதனால பலராமரும் பயம் அடைஞ்சுட்டார். இவன் யார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டார். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.